ஹாய், ஹலோ, நமஸ்கார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஷிரடியில் இருக்க பிரசாதாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அங்கே ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேங்க. அப்போ அங்கே பார்க்குறப்ப நம்ம சவுத் சைட்லேருந்து நிறைய பேர் இங்கே சாய்பாபா பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே டெய்லியுமே ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்றாங்க. இங்கே வர எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரசாதாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடி கோவில் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டு போட்டிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லான் மாதிரி இருக்குது. ஒரு பார்க் செட்டப் மாதிரி நம்ம உட்காந்து சில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே போன உடனே வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவும் ஃபுட்டு தராங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ₹50 பே பண்ணிங்கன்னா அது வந்து விஐபி கியூ. ஸோ அதில் வந்து நீங்கள் ₹50 பே பண்ணி வாங்கிக்கலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து விஐபியில் வந்து தயிர் மட்டும் கேர்டு திக்காக இருக்கும், அது மட்டும் தருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து போனது வந்து விஐபி. ₹50 நான் சொன்ன மாதிரியே பே பண்ணி நாங்கள் 5 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ₹50 பே பண்ணி உள்ளே போயிட்டோம். நீங்கள் போய் க்யூவில் நம்ம நின்று வாங்கிக்கலாம். க்யூவில் போய் நிற்கும் போது நமக்கு தட்டு அப்புறம் ஸ்பூனும் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். அங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு அழகாக சர்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சாப்பாடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சாதம், 2 டைப் ஆஃப் கிரேவி, ஸ்வீட்டு, அப்புறம் வெங்காயம், அப்பளம், தயிர். இந்த விஐபியில் வந்து தயிர் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. நார்மலாக போனீங்கன்னா அந்த தயிர் வந்து கிடைக்காது. எங்கே உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அங்கே போய் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே சாப்பாடு வந்து சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நமக்கு நம்ம பிளேட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுட்டா போதும். அவங்க எடுத்து வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. அதுக்குன்னு தனியாக இடமும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து செரிமானத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சர்க்கரை, அந்த சோம்பு இருக்கும்ல, அதுவும் வச்சுருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நோட் புக் அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது காமெண்ட்ஸ், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.